இன்றே சப்ஸ்கிரைப் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோகளை காணுங்கள். திருட்டுத்தனமா நான் பேசுறத ஒட்டு கேட்டிருக்க. கம் ஆன் லக்ஷ்மி, லைஃப்ல கொஞ்சம் என்டர்டெயின்மெண்ட், கொஞ்சம் சந்தோஷம், கொஞ்சம் எக்ஸைட்மெண்ட், கொஞ்சம் த்ரில், கொஞ்சம் அட்வென்ச்சர்லாம் வேணும்ல. என்னோட பேச்சு ஒட்டு கேட்டா இதெல்லாம் கிடைக்குமா? அட கம் ஆன் லக்ஷ்மி, நான் ஒன்னு ஒட்டு கேட்கணும்னு நினைச்சலாம், அப்படி பண்ணல. அப்படியா? ஆனா என்னோட இன்டென்ஷன் உன்னை பார்க்கணுங்கிறதா. என்ன நீ பார்க்க கியூட்டா இருந்த, ரொம்ப கியூட்டா. அதோட நீ குழந்தை மாதிரி சிரிச்சுட்டே இருந்த, குழந்தை மாதிரி சண்டை போட்டுக்கிட்டே இருந்த. அதான். நான் சண்டை போட்டேனா? ஆமா, நான் சண்டை போட்டேனா? இல்ல, அது வந்து நீ இப்போ நான் பேசுறது கூட உனக்கு சண்டையா இருக்கு. ஒரு காலத்துல நான் வந்து பேசினாலே உன் மனசுக்கு நிம்மதியா இருக்குன்னு சொல்லுவேன். ஆனா இப்ப சண்டை மாதிரி தெரியுது. நல்லா இருக்கு. நீ மறுபடியும் ஆரம்பிச்சிட்டியா லக்ஷ்மி? என்ன ஆரம்பிச்சிட்டியா? என்ன இவ மறுபடியும் கோபப்படுற? நான் என்ன பண்ண? எனக்கு என்ன ஆச்சு? ஏன் எனக்கு இப்பெல்லாம் இவ்ளோ பொறாமையா இருக்கு? அவங்க ரிஷிய சும்மா பார்க்க தானே செஞ்சாங்க. அத பார்க்கும்போது நான் எதுக்காக பொறாமப்படுறேன்? பொறாமையா? பொறாமப்படுறியா? இல்ல, போய் சொல்லிட்டு அதை சமாளிக்கிற. அதான் கேட்டனே. இப்ப நீ சத்தமா தானே பேசிட்டு இருந்த. யாராவது என்ன பார்த்தாங்கன்னா உனக்கு? இல்ல, நானே சொல்றேன். ஆமா, நான் என்கிட்டயே போய் பேசினேன். ஆனா அந்த மாதிரி எதுவும் கிடையாது. அதோட எனக்கு நீ நீ வந்து நீ வந்து என்ன வேணாலும் செஞ்சுக்கோ, எனக்கு ஒன்னும் ஆகாது. இதுக்கும் எனக்கும் எந்த சம்பந்தமும் கிடையாது. கண்டிப்பாவா? ஆமா, அதனால நீயே எதையாவது கற்பனை பண்ணிக்காத. ஓகே. ஷாலு, ஒன்னு தெரியுமா? ஃபர்ஸ்ட் டைம் நாங்க தசரா கொண்டாடுறத லக்ஷ்மி அண்ணி பார்க்க போறாங்க. எங்க கூட செலிப்ரேட் பண்ணுவாங்க. நான் ரொம்ப எக்ஸைட்டடா இருக்கேன். நானும் தான். ஆனாலும் ஆயுஷ், மாமாவுக்கும் அக்காவுக்கும் என்ன நடக்குது? அது ரெண்டு பேரும் கொஞ்ச நேரம் அமைதியா இருக்க மாட்டாங்க, சண்டை போட்டுட்டே இருக்காங்க. அட, அவங்கள விட்டு தள்ளு. இவங்களே தன்னால அப்படியே செட்டில் ஆயிடுவாங்க. அது என்னன்னா, அவங்க ரெண்டு பேரும் லவ் பண்றது எல்லாருக்கும் தெரியும், அவங்கள தவிர. ஆனா இன்னைக்கு கடவுளை நான் நல்லா வேண்டிக்க போறேன். அதாவது இன்னில இருந்து நம்ம லைஃப்ல இருந்து எல்லா கெட்டதும் ராவணன் எரிஞ்சு சாம்பல் ஆகுற மாதிரி எல்லா கெட்டதும் எரிஞ்சு சாம்பல் ஆயிடணும், இல்லையா? எஸ். ஆயுஷ், அந்த ஃபுட்டேஜ் என்னாச்சு? அந்த ஃபுட்டேஜ் நாளைக்கு கிடைச்சிரும். அண்ட் ஹோப்ஃபுல்லி நாளைக்கு எல்லாம் சரியாயிடும். அவங்க ரெண்டு பேரும் இன்னசென்ட்னு ப்ரூவ் ஆனா சரி. அப்புறம் எல்லாரும் ஹாப்பி. ரொம்ப சரியா சொன்ன. ஆயுஷ், ஒண்ணு தெரியுமா? லட்சுமி அக்கா வந்து வாழ்க்கையில அதிகமா சந்தோஷப்படல. ஃபைனலி அவளுக்கு இப்பதான் சந்தோஷம் கிடைக்குது. அதான் பயமா இருக்கு. எதுவும் கெடுத்துற கூடாது, யாரோட கெட்ட கண்ணும் படக்கூடாது.